ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் நம்ம பாட்டி ஒரு பக்கம் அங்கேயும் இங்கேயும் சமாளிக்க முடியாமல் சமாளித்து தெரிச்சு ஓடி வந்து இங்கே வந்து ராதிகாவை பார்த்தா வாங்க வணக்கம்னு சொல்லிட்டு உட்கார வச்சு கடைசியில் ஒரு காஃபி சொல்கிறாங்க. காஃபி சொல்லிட்டு என்னம்மா எப்படிம்மா இருக்க, என்னம்மா பண்ணுற, ஒன்று ரொம்ப குடும்பப்படுத்திட்டேம்மா, என்ன மன்னிச்சுக்கோமா அப்படிங்கிறாங்க. என்னடா அது இந்த இழுவை போடுற மேட்ருக்கு வாடான்னு சொல்லி கேட்டால் விஷயத்துக்கு வருதுங்க. என்னடா அது எலியா எதுக்கடா அம்பலத்தில் ஓடுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. என்ன விஷயம்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, நம்ம கோபிஷாரை மறுபடியும் நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. ஓ அங்கே ஒர்க் அவுட் ஆகல, அதனால் இங்கே வந்து கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்தோன்னே நம்ம ராதிகாவால் தாங்க முடியலங்க. காலம் போன காலத்தில் கம்முன்னு இருக்கியா நீ, அப்படியே டென்ஷன் பண்ணுற நீ, ரொம்ப ரொம்ப டென்ஷன் பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த கம்முனு கடை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் கடைசியில் பார்த்தா இதை பற்றி பேசுகிற மாதிரி இருந்தால் நீங்கள் பேசவே வேணான்னு சொல்லிட்டு நோஸ்கட் மேலே நோஸ்கட் பண்ணிவிட்டாங்க. இல்லை ராதிகா, நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், அதாவது இதுக்கப்புறம் கோபி ஆறு பார்த்துக்குவான், உன் புள்ள ஒன்று பச்சை குழந்தை, அதை வந்து தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு சுற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா டென்ஷன் ஆகி கற்று விட்டு கிளம்பிட்டாங்க. பாட்டி ஒரு பக்கம் கிளம்பி அப்படியே நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு கிளம்ப. இதை பார்த்தோன்னே ராதிகா ஒரு பக்கம் கோபிக்கு ஃபோன் அடிச்சிட்டாங்க. இங்கே வந்து உங்கள் அம்மா என்னென்ன பேசினாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு விஷயத்தெல்லாம் புட்டு புட்டு வைக்க வீட்டுக்கு சோகமாக நடந்து வந்துட்டு ஏம்மா என்னம்மா பண்ணுற நீ அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. இவரோட என்ன தெரியுமா, டெய்லியும் ஒரு சாங்கை போட்டுவிட்டு சும்மா போடுறா மியூசிக்னு சொல்லிட்டு பேர்த்து எடுத்தாலும் பேத்தா சாங் குறையாத அளவுக்கு உல்லாச உலகம் எனக்கே சொந்தம் தையடா இப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த மனுஷனை பிடிச்சி மறுபடியும் நீ குயில பிடிச்சி குண்டுக்குள்ளே அடைக்கிறதுக்கு வெளியே பார்க்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு டென்ஷன் பண்ணுற, மறுபடியும் கல்யாணம் பண்ணும், நான் அவஸ்தை பண்ணும், நீட்டாக என்ஜாய் பண்ணும் அதானே.